Hi, good evening children. Today let us discuss the third lesson in social. So இன்னைக்கு socialல third lesson பார்க்கலாம் and the topic is transport. So what is transport? It is moving from one place to another. So ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகணும்னா என்ன பண்ணுவோம்? நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், காரில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், ஷிப்பில் போகலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் டிரான்ஸ்போர்ட், மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் வித் த ஹெல்ப் ஆஃப் எனி வெஹிக்கிள்ஸ். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது? டிரான்ஸ்போர்ட். ஸோ என்னென்ன மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குது அண்ட் இந்தியாவில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அதாவது போக்குவரத்து முறைகள். என்னென்ன வேஸ், என்னென்ன மெத்தட்ஸில் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோட்வேஸ், ரோடு மூலமாக பஸ்ஸு, காரு, பைக், ஸோ பை தீஸ் வேஸ். அண்ட் ரயில்வேஸ் பை ட்ரெயின். வாட்டர்வேஸ், நீர் வழியில் ஷிப், போட் எக்ஸெட்ரா. அண்ட் ஏர்வேஸ் பை ஏரோப்ளைன், ஹெலிகாப்டர், இதெல்லாம் ஏர்வேஸ். தீஸ் ஆர் ஆல் தி மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அண்ட் இந்த ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ரோட்வேஸ், சாலை வழி பயணங்கள். ஸோ இந்தியா ஹாஸ் பின் பில்டிங் ரோட் சின்ஸ் ஓல்டு டைம். ரோட்வேஸ் கனெக்ட் த நூக் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ ரோடு தான் என்ன பண்ணுவோம்? மூளை முடுக்குக்கெல்லாம் போகிறது என்னது? ரோடு தான். ஏர்வேயோ வாட்டர்வேயோ ஒரு கிராமங்கள் வரைக்கும் போகாது. ஸோ கிராமங்கள் வரைக்கும் போகக்கூடிய ஒரே மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இது ரோட்வேஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நேஷ்னல் ஹைவேஸ். தீஸ் ஆர் த மெயின் ரோட்ஸ் கனெக்டிங் சிட்டிஸ் இன் தி கண்ட்ரி. ஸோ இதுதான் சிட்டிஸ், கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சிட்டிஸ், பெரிய பெரிய சிட்டிஸை கனெக்ட் பண்ணக்கூடியது எது? நேஷ்னல் ஹைவேஸ். NH44 runs from Srinagar to கன்னியாகுமரி. ஸோ NH44ங்கிறது அந்த ரோடோட நேம். அது எங்கே இருக்குது? ஸ்ரீநகர், அதாவது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த ரோடு என்ன பண்ணுது? கனெக்ட் பண்ணுது. The Golden Quadrilateral Road connects the four major cities, Chennai, Mumbai, Delhi and Kolkata in India. And இன்னொரு ரோடு NH44 மாதிரி இன்னொரு ரோடு என்னது? கோல்டன் குவாட்ரிலேட்ரல் ரோடு. ஸோ இது எந்த மேஜர் 4 சிட்டிஸை கனெக்ட் பண்ணுது? சென்னை, மும்பை, டெல்லி, கல்கட்டா. ஸோ இந்த 4 சிட்டிஸையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ரோடு இது கோல்டன் குவாட்ரிலேட்ரல் ரோடு. And next, state highways. These are the roads connecting important cities within the state. Example, SH4 runs from Arcot to Viluppuram. ஸோ இது என்ன அப்படின்னா ஸ்டேட் ஹைவேஸ், அதாவது தமிழ்நாடுக்குள்ளே இருக்கக்கூடிய சிட்டிஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது ஸ்டேட் ஹைவேஸ். இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய சிட்டிஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது நேஷ்னல் ஹைவேஸ். ஸோ ஸ்டேட் ஹைவேஸ்க்கு எக்ஸாம்பிள் SH4. ஸோ ஆர்காட்லேருந்து விழுப்புரம் வரைக்கும் இருக்கிற ரோடு. நெக்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ரோட். There are of two types, major district road and other district road. These roads connect markets and offices in the district. ஸோ இது வந்து within a district. இப்போ விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்கக்கூடிய ரோடு, மதுரை டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்கக்கூடிய ரோடு. அண்ட் அது 2 டைப்ஸாக இருக்குது. மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடுன்னு இருக்குது, அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடுன்னு இருக்குது. ஸோ இந்த ரோடு எதெல்லாம் கனெக்ட் பண்ணோம்னா அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆஃபீஸஸ், கலெக்ட்ரேட், ஸ்கூல்ஸ் இருக்கிற இடம் அண்ட் முக்கியமான மார்க்கெட் பிளேசஸ் இருக்கிற இடத்தெல்லாம் இந்த ரோட் கனெக்ட் பண்ணும். அண்ட் வில்லேஜ் ரோட். தீஸ் ரோட்ஸ் கனெக்ட் வில்லேஜஸ் ஆர் அ குரூப் ஆஃப் வில்லேஜஸ் வித் ஈச் அதர் அண்ட் ஆல்சோ டு அதர் மேஜர் ரோட்ஸ் நியர் இட். வில்லேஜ் ரோடுங்கிறது வந்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய வில்லேஜஸை கனெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து குமாப்பட்டிக்கு வர்ற அந்த ரூட்டு தான் என்னது? வில்லேஜ் ரோடு. அண்ட் ரோட்வேஸில் உள்ள மெயின் வெஹிக்கிள் என்னது? பஸ். பஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் இந்தியா. அண்ட் ரொம்ப பப்ளிக், அதாவது பீப்புள் யூஸ் பண்ணுற மெயின் ஒரு டிரான்ஸ்போர்ட் என்னது? பஸ். பஸ்ஸஸ் ஆர் மேனேஜ்ட் பை த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இது யாருக்கு கீழே இருக்கும்? அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கும். மெனி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹேவ் இன்ட்ரடியூஸ்ட் ஏர் கண்டிஷன்டு பஸ் அண்ட் ஸ்லீப்பர் பஸ்ஸஸ். இப்போ கவர்மெண்ட்டே என்ன பஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? ஏசி பஸ்ஸும் ஸ்லீப்பர் பஸ், படுத்துகிட்டே போகிற மாதிரி பஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்னை மொஃபசல் பஸ் டெர்மினஸ் இஸ் த லார்ஜஸ்ட் பஸ் டெர்மினஸ் இன் ஏஷியா. ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய மொஃபசல் பஸ் ஸ்டேஷன் தான் ஏஷியாலேயே பெரிய bus station. Bus Rapid Transit System is a high quality bus based transit system. It has been introduced in some cities in India. The BRTS ensured that there are roadways that only buses can use. ஸோ இந்தியாவில் வந்து சில இடங்கள் இருக்குது, அங்கே என்ன பண்ண முடியும்? பஸ் மட்டும்தான் போக முடியும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு ஹை குவாலிட்டி பஸ்ஸஸ் வந்து இப்போ நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நல்ல சீட்டோட, நல்ல வென்டிலேஷனோட நிறைய பஸ்ஸஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரோட்வேஸ் ஓவர். நெக்ஸ்ட், ரயில்வேஸ், அதாவது ட்ராவலிங் பை ட்ரெயின்.
Railway is the most important form of transport system connecting various states in India. ஸோ அடுத்தடுத்த ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணுறது என்னது, இந்த ட்ரெயின் தான். ஸ்டேட்ஸ் அப்படின்னா மும்பை, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தீஸ் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இது train. The first railway line was laid between Mumbai and Thane in 1853. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயின் எங்கே விட்டுருக்காங்க இந்தியாவில் 1853ல் மும்பைக்கும் தானேக்கும் நடுவில் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெயின் விட்டுருக்காங்க இந்த இயர் 1853. One of the earliest railway station built in Tamil Nadu was in Rayapuram in the year 1856. ஸோ தமிழ்நாடுல இருக்கக்கூடிய பழைய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எது, ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன். எந்த இயரில் கட்டியிருக்காங்க, 1856ல். ஸ்டீம் இன்ஜின்ஸ் வேர் யூஸ்ட் இன் த பிகினிங். முதல்ல ஸ்டீம் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. From steam engines to high speed rail, the growth of Indian railway over the past 170 years has been vast and it has contributed to the development of India. So railway introduce ஆகி 70 years ஆகுது. ஸோ 170 வருஷமாக இந்த ரயில்வேஸ் வந்து ஓடிட்டுருக்கு. ஆனால் அதோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. ஸ்டீம் இன்ஜினில் ஆரம்பித்த ட்ரெயின் இப்போ ஃபுல்லாக எப்படி இருக்குது, ஸ்பீட் ரயில், எலக்ட்ரிக் ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின் அப்படின்னு ரொம்ப ஒரு வாஸ்ட் டெவலப்மெண்ட்டில் போயிட்டு இருக்குது. அண்ட் இந்த ரயில்வேஸ் வந்து இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. இதில் வரக்கூடிய ஒரு அமௌண்ட் வந்து இட் இஸ் அ ஹியூஜ் ஃபார் இந்தியன் கவர்மெண்ட். ஸோ கீழே இருக்கிறது வந்து மேஜர் ரயில் லிங்க்ஸ், அதாவது ஓடக்கூடிய ட்ரெயின், இந்தியாவில் ஓடக்கூடிய ட்ரெயின். ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ், தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், திருக்குறள் எக்ஸ்பிரஸ், கோரமண்டல் எக்ஸ்பிரஸ், சென்னை எக்ஸ்பிரஸ், அண்ட் இன்னும் நெல்லை எக்ஸ்பிரஸ், பாண்டியன் எக்ஸ்பிரஸ், தேஜஸ் ட்ரெயின். தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் ட்ரெயின்ஸ் இன் தமிழ்நாடு. வாட்டர்வேஸ், அதாவது நீர்வழி பயணங்கள். ஸோ இந்தியா ஹேஸ் அ வெரி லாங் கோஸ்ட் லைன் அண்ட் ஹென்ஸ் போர்ட்ஸ் ரிமைன் மெயின் சென்டர்ஸ் ஃபார் ட்ரேட். ஸோ இந்தியாவில் வந்து இருக்கிறதுலே லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் இருக்குது. அதனால எல்லா போர்ட்டுமே எதுக்கு ரொம்ப மெயினாக உள்ளது, ட்ரேடு. மற்ற நாட்டுக்கும் நம்மளுக்கும் வாணிபம் பண்ணுறதுக்கு இந்த கோஸ்ட் லைன் அண்ட் வாட்டர்வேஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷிப்பில் தான் நிறைய பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுவாங்க. India has 13 major ports and Tamil Nadu is the only state in India that has 3 major ports. ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை போர்ட்ஸ் இருக்குது, 13 மேஜர் போர்ட்ஸ் இருக்குது. அண்ட் அதில் தமிழ்நாடுல எத்தனை இருக்குது, 3 இருக்குது. ஸோ எங்கெங்கே அப்படின்னா சென்னை, டுட்டிகோரின் அண்ட் எண்ணூர். Shipping Corporation of India, government owned company, manages all offshore and other marine transport related to infrastructure in the country. ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னா ஷிப்பிங் கார்ப்பரேஷன். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் தான் அங்கே ஷிப்பு, போட்டு, அந்த கோஸ்டல் லைன்ஸ் இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஹேப்பன்ஸ் த்ரூ போட், ஸ்பீட் போட் அண்ட் ஷிப். போட்ஸ் ஆர் வைட்லி யூஸ்ட் ஃபார் ஃபிஷிங் இன் தமிழ்நாடு. ஸோ வாட்டர் டிரான்ஸ்போர்ட்னாலே மெயினாக 3 தான். ஒன்று போட், படகு, இன்னொன்று ஷிப்பு, இன்னொரு ஸ்பீட் போட். இதில் போட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிஷ்ஷிங்காக ஃபிஷர்மேன் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஷிப் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங். The next mode of transport is airways. Air transport is the fastest way to travel to different parts of the world. ஸோ இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் டிரான்ஸ்போர்ட் எது, ஏர்வேஸ் தான். ஸோ பஸ்ஸை விட, ட்ரெயினை விட அண்ட் ஷிப்பை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடியது எது, ஏரோப்ளைன். தட் இஸ் பை ஏர்வேஸ். The very first air service of Asia was inaugurated by India in the year 1914 by Post and Telegraph Department by carrying mail from Allahabad to Naini across the Ganga River. ஸோ ஏஷியாலேயே ஃபஸ்ட்டு ஏர் டிரான்ஸ்போர்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது எந்த கண்ட்ரி, இந்தியா. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா அப்படின்னா போஸ்ட் அண்ட் டெலகிராஃப் டிபார்ட்மெண்ட் 1914 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எங்கேருந்து, அலகாபாத்லேருந்து நைனி கங்கா ரிவரை க்ராஸ் பண்ணி என்ன கொண்டு வருது, மெயில்ஸ், லெட்டர்ஸ். ஸோ அதை கொண்டு வர்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட், ஏர் டிரான்ஸ்போர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. இன் தமிழ்நாடு there are 4 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டே 4 இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னா அதர் கண்ட்ரி அண்ட் அதர் காண்டினென்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ளைட்டு கூட லேண்ட் ஆகும். அண்ட் இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், அதர் கண்ட்ரீஸுக்கும் அதர் காண்டினென்ட்ஸுக்கும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ அது என்னென்ன அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் திருச்சிராப்பள்ளி. Airlines plays a huge role in connecting cities within the country and across the world. ஸோ ஏர்லைன்ஸ் தான் வேர்ல்டே கனெக்ட் பண்ணுற ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இது.
Airline. Helicopters are used for short distances and in hilly regions like Haridwar, Badrinath, Kedarnath and Darjeeling. ஹெலிகாப்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹில்லி ரீஜியன் மலை பகுதிகளில் லேண்ட் பண்ணுறதுக்கு ஹெலிகாப்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டார்ஜிலிங், பத்ரிநாத், ஹரித்வார்லாம் போகணுன்னா you can use helicopters. So these are all the airways. Advantages of transport. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்னால நம்ம கண்ட்ரிக்கு நம்மளுக்கு என்ன லாபம் கிடைக்கிது? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக போகலாம். அதை தவிர்த்து என்ன அப்படின்னா growth of agricultural and industrial production. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் இருக்கனால தான் நம்ம கண்ட்ரியில் விளையிறத இன்னொரு கண்ட்ரிக்கு, நம்ம ஸ்டேட்டில் விளையிறத இன்னொரு ஸ்டேட்டுக்கு, அண்ட் இன்னொரு ஸ்டேட் இன்னொரு கண்ட்ரியில் கிடைக்கிறத நம்ம ஸ்டேட்டுக்கும் கொண்டு வர முடியுது. ஸோ ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம மட்டும் டிரான்ஸ்போர்ட் பண்ணலை, என்ன பண்ணுது, ரா மெட்டீரியல்ஸ். ஸோ சில்காக இருக்கட்டும், காஞ்சிபுரம் பட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஊரில் விளையக்கூடிய நெல் ஆகட்டும், அரிசி ஆகட்டும், இதெல்லாம் அடுத்த கண்ட்ரிக்கு போகணுன்னா என்ன தேவை, டிரான்ஸ்போர்ட் தேவை. ஸோ அதனால என்ன டெவலப் ஆகுது, நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டெவலப் ஆகுது. நெக்ஸ்ட் growth in trade. ஸோ டிரான்ஸ்போர்ட் இருக்கனால தான் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் நடக்குது. எக்ஸ்போர்ட் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்க பொருட்களை நம்ம வாங்குறது, இம்போர்ட் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை வெளிநாட்டுக்கு விற்கிறது. ஸோ இதுவும் எதனால் நடக்குது, இந்த டிரான்ஸ்போர்ட் இருக்கனால தான் நடக்குது. ப்ரொமோட்ஸ் டூரிசம். அண்ட் நிறைய பேருக்கு இந்த மாதிரி டூர் போகிறதுக்கு பிடிக்கும். ஸோ அதுலேயும் மெயினாக வெளிநாடு, வேறு ஸ்டேட்டு, வேறு கண்ட்ரீஸுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் எப்போ முடியும், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருந்தால் தான் ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போக முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி advantages of transport. So okay children, with this lesson gets over as well as the syllabus. So இந்த இதோட சோஷியலில் syllabus complete ஆகுது. Hope you understood well. Okay, stay safe children. Thank you. Bye.